வாழ்குளமுடைய கண்கோலை கையில் வச்சுக்கோங்க. இந்த கோலை வந்து இப்படி தான் பிடிக்கணும். ஒன்று இப்படி பிடிக்கணும், இல்லாட்டா இங்கே பிடிக்கணும். இதை என்ன செய்யக்கூடாது, மேலே மட்டும் பிடிக்கக்கூடாது. நல்லா கீழே இப்போ தூரில் பிடிச்சிருக்கேன். தண்ணி ஊற்று. இந்த மெத்தடில் தான் பிடிக்கணும். இப்போ அது பிடிக்க முன்னால் கண்ணுக்கு சில பயிற்சி பண்ணணும். கண்ணுக்கு மேலே இப்படி பார்க்கணும், அடுத்து கீழே பார்க்கணும், மேலே கீழே, அப் டவுன், அடுத்து ரைட்டு லெஃப்ட்டு, அடுத்து ரொட்டேஷன், வலது ரொட்டேஷன், அடுத்து இடது வளர்ச்சி. இதுதான் இவ்வளோ எதில் பண்ணணும், கண் விழியில் காலை நல்லா அகலமாக வச்சுக்கிடணும். கோவலையை கொண்டு போகக்கூடாது. கோவலை கீழே இருக்கணும். இடுப்பை நல்லா குனிஞ்சிட்டேன்னா கண் நல்லா ஃப்ரீயான ஒரு சைடோட லாக் அடைச்சிக்கிட்டு கீழே நல்லா குனிஞ்சிருந்தியா இடுப்பு நல்லா வளைச்சிடணும். கோவலை மேலே கொண்டு போகக்கூடாது. சாதாரணமாக நல்லா கீழே குனிஞ்சு கண் விழி இருக்குல்ல, நல்லா அந்த பாலை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா அப்படியே உருட்டணும். உருட்டினீங்கன்னா கண் நரம்புகள் வந்து நல்லா நைஸாக இருக்கும். தலைமயிரோடு ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்கெலாம் ப்ளட் சப்ளை வந்தால் தான் அந்த கண் தூரத்து பார்வைலாம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும், மங்காது. நம்ம டிவி, லேப்டாப்பு, சினிமா இந்த மாதிரி நிறையா கண்ணை கெடுக்கிற விஷயம் இன்றைக்கி நிறையா வளர்ந்துருக்கு. கண்ணை காப்பாற்றணுன்னா இந்த கோலை என்ன செய்யணும், வெறும் 10 ரூபாவில் பல நன்மை கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி தேட்டர்லாம் முன்னால் அவுட்டில் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இப்போலாம் சட்டப்பைக்குள்ளே தேட்ரு வந்துடுச்சு. லேப்டாப்பு இதே பார்த்து பார்த்து கண்ணுள்ள ஈரப்பதம் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரை ஆகி காஞ்சி போயிடும். அப்போ கண் நரம்பு நமக்கு என்ன செய்யாது, வளர்ச்சி இல்லாமல் போயிடும். 25 வயசு முடியாது கண் வளர்ச்சி ஆகும் நரம்புகள். இன்றைக்கி குழந்தையிலே பார்த்து 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 போச்சுன்னா கண் வந்து போயிடும். எவ்வளோ உலகத்துக்கு சூரியன் முக்கியமோ இது வந்து சின்ன சூரியன். இந்த சூரியனை நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றினா தான் நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சாயந்தரம் எப்போ நமக்கு ஓய்வு கிடைக்கோ அப்போல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த கண் பயிற்சியை பண்ணலாம். பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி தூக்கி எறிஞ்சிடலாம். கண் எந்த விதத்தில் உங்களுக்கு சதை வளருது, புற உழுறது, ஆப்ரேஷனுக்குள்ளே போக வேண்டாம். பண்ண அடுத்து திருப்பி வராதியா, தாராளமாக பண்ணலாம். லென்ஸ் வச்சுருக்கவங்களும் பண்ணலாம். எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. குடிக்கிற தண்ணி சாதாரண நம்ம நீர்வீழ்ச்சி தண்ணி ஊற்றுனா போதும். இந்த மினரலோடு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மினரல் தண்ணியே நம்ம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. மினரல் வந்து சத்தப்பூரா எடுத்துட்டானா அதில் மீன் போட்ட விட மீன் செத்து போகும். ஒரு சொட்டு ரத்தம் கூட என்ன செய்யாத அந்த தண்ணியில் உற்பத்தி பண்ணாது. தண்ணி தான் நமக்கு உடம்பு ரத்தத்தை சுத்தப்படுத்துறது. அப்போ அந்த தண்ணி சுத்தப்படுத்துறதுல போய் கெமிக்கல் பல இதுகளை போட்டு வாட்டர் அது இதுன்னு போட்டால் என்ன ஆகும், நம்ம உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் உற்பத்தி இல்லாமல் போயிடும். சாதாரண தண்ணி குடித்தா தான் நம்ம ரத்தம் ப்ராசஸ் பண்ணும், சுத்தகரிப்பு பண்ணும். அது நம்ம கிட்னி பழகிடும். நம்ம செல்லு எடுத்து பழகணும். அந்த மாசம் எடுக்கிறது தானே இறைவன் லிவரை கொடுத்துருக்கான். கல்லீரல் போய் தான் அந்த தண்ணி போய் கிட்னிக்கு தள்ளும். அது ஃபில்ட்ரு பண்ணணும். லிவருக்கு வேலை கொடுங்க. வெளியில் உள்ள மிஷினுக்கு வேலை கொடுத்து எது பிரச்சனமோ அது பக்க விளைவு சைடு எஃபெக்ட் தான் வரும். நீங்கள் அந்த மினரலில் கரண்ட்டை போட்டால் விட பாஸ் ஆகாது. சாதாரண தண்ணி கரண்ட்டு 2 வயரை போட்டால் பாஸ் ஆகுமா இல்லையா? ஆனால் மினரலில் போட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டே எர்த்தாகாது. இன்றைக்கி அதுதான் நமக்கு ரத்தமே செல்கள் கவுண்டிங் குறைய காரணமே இந்த தண்ணி குடிக்கிறது தான். இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் எந்த தண்ணி குடித்தான், கிணத்து தண்ணி, போர் வாட்ரு, ஊற்று தண்ணி. நம்ம முன்னோர்களும் அதானே குடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பெரிய பண பழக்கத்தில் பெரிய வசதி வாய்ப்பு வந்தோன்னே பெரிய ஆறாவற்று வீட்டுக்கு முன்னால் என்ன செய்கிறோம், பந்தாவாக போட்டு சாப்பிட்டு நம்ம உடலை நம்ம தான் என்ன செய்கிறோம், அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இது வெளியில் உள்ளவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, குணப்படுத்தவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் இயற்கையை மதித்து இயற்கையோடு ஒன்றி போனால் பல நோயிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், விடுபடலாம். எந்த மருத்துவர் நோயை குணப்படுத்தியிருக்காங்களா? இல்லை. பூரா அந்த நோய் டென்ஷன்லே தான் வாழணும். மாத்திரையை போட்டுக்க வேண்டியது, அதை போட்டுக்க வேண்டியது, அதுக்கு ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்கோம், போய் இறங்க வேண்டியது. காரெல்லாம் பெரிய பெரிய விஐபி காரில் எங்கே போகுது, மருத்துவமனையில் பார்க்கலாம். எல்லா கம்பெனி மாடல் பூரா எங்கே பார்க்கலாம், ஆஸ்பத்திரியில் விதவிதமாக பார்க்கலாம், பொருட்காட்சி மாதிரி.
அந்த மாதிரி நிலையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்மளே குணப்படுத்தணும். நம்ம உடம்பு நம்மளே என்ன செய்யணும், குணப்படுத்தி வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். ஒரு நோயை என்ன செய்யக்கூடாது, அதிலே திங்கிலே இருந்தால் நமக்கு சுறுசுறுப்பு மற்ற வேலையெல்லாம் போயிடும். காலைல எழுந்து சாப்பிட்டோமா, டாய்லெட் நிறைய தண்ணி குடிக்கணும். சாதாரண தண்ணி குடித்து பழங்க, ருசி பார்க்கக்கூடாது. சாதாரண தண்ணி குடிச்சிங்கன்னா அது அப்படியே பழகிடும். செல்லு எடுத்து பழகும்போது அந்த தண்ணி தான் ஆசைப்படும். மினரல் பார்த்தா வாந்தி வரணும், ஓங்கரிக்கணும். அவ்வளோ சத்தை பூரா என்ன செய்கிறான், எடுத்து கெமிக்கல்களை போட்டு ரத்தத்தை இருக்கிற ரத்தமும் உற்பத்தி இல்லாமல் 7 பாயிண்ட் 6 பாயிண்ட் வந்து கிட்னி டேமேஜ் ஆயிடும். மினரல் வாட்ரு எல்லாம் குடித்தா என்ன ஆகும், கிட்னிலாம் ஒரு கிட்னி 70 லிட்டர் தண்ணி பம்ப் பண்ணோம். 2 கிட்னி 140 லிட்டர் தண்ணி பம்ப் பண்ண கிட்னியை நம்மளே என்ன செய்கிறோம், கண்ட கெமிக்கல் கலச்சாயங்களை ஊற்றி கிட்னியை பாழாக்கிடுது. காது தான் கிட்னி. காதை பார்த்தா கிட்னியை பார்க்க வேண்டியதே கிடையாது. 150 கிராம் வெயிட்டு, ஒரு கிட்னியோடைய வெயிட்டு 150 கிராம். 70 லிட்டர் தண்ணி என்ன செய்யுது, பம்பிங் பண்ணுது. அப்போ 2 கிட்னி மாறி மாறி ஓய்வு எடுத்து பண்ணிக்கிடும். இதையும் நம்ம கலர் சாயத்தாவா ஊற்றுனா அந்த கிட்னி என்ன செய்யும், தேநீர், பிரிட்ஜ் வாட்ரு, கண்ட ஐஸ்கிரீமுக இதெல்லாம் போகும்போது தான் அது மணலாகி எப்படி கடலில் அலை அழைச்சி கழிவை ஒதுக்குது அதை மாதிரி ஒதுக்கும். பிரிட்ஜ் வாட்ரு, இந்த டொரினா, கொக்கோ கோலா வெளிநாட்டு கம்பெனி பூரா உள்ளே போட்டால் எப்படி கடல் அலை கழிவு எப்படி முறையாக தள்ளுதோ அதை மாதிரி நம்ம கிட்னி என்ன செய்யும், சைடு பூரா ஒதுக்கி வச்சு அது மணலாகி கற்களாக மாறிடும். ஒரு ஸ்டோன் பெயின். அப்புறம் அதுக்கு மாத்திரை, அவன் பிறகு ஆப்ரேஷன் பண்ணணுமா, அது 10 கிராமுக்கு மேலே 10 மில்லி போயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா. அப்படி இயற்கை சிகிச்சையில் நிறைய தண்ணி குடித்தா கூட அந்த கல் என்ன செய்யும், கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணி தான் நம்ம உடலை உயிரோட்டமே. அதுதான் தண்ணியும் காற்று தான் மெயின் சுத்தம். இந்த ரெண்டும் நீங்கள் உள்ளே கொண்டு போய் ஆயிடுச்சுன்னா பல நோயிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், வெளியே வரலாம். இது கிரகிக்கணும். தண்ணி உடம்பு ஏற்றுக்கிடணும், காற்று நல்ல காற்று உள்ளே கொடுக்கணும். அப்போ தானே உடம்பு பிரபஞ்சத்தோடு அந்த உடம்பு இயங்கும். நம்ம பிரபஞ்சத்தை உள்ளே கொடுக்க மாட்டேங்கமே. பூரா காலைல எழுந்திரிச்சோடனே டிவி பார்க்க வேண்டியது, ஃபோனை நோண்ட வேண்டியது, யார் என்ன கொடுக்கா என்ன பண்ணுற இந்த மைண்ட்லேயே நம்ம என்ன செய்கிறோம், மனசுகளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம். அப்போ காலைல எழுந்திரிச்சோன்னு நம்ம இந்த மாதிரி கண் பயிற்சி இயற்கையிலேயே நல்லா பண்ணினா உங்கள் கண்ணுங்கள்லாம் என்ன செய்யும், சந்தோஷப்படும். உடலை தான் நம்ம உலகத்திலே மெயினாக கவனிக்கணும். அது பிறகு தான் மற்ற வேலைகள்லாம். உலகத்திலே இந்த உடம்பு தானே அதிசயம். உலகத்திலே அதிசயம் எதுன்னா என்ன சொல்லணும், நம்மளுடைய உறுப்புகள் தான் அதிசயம். அது அவ்வளோ வேலை செய்யுது உள்ள நம்மளை காப்பாற்றுறது. அது நல்லா இருந்தால் தான் நம்ம எங்கேயும் போக முடியும். இதை அழித்து சம்பாரித்து ஏதோ பிரச்சனை இருக்கா, பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய மெடிக்கலில் கொடுத்து அதுதான் என்ன செய்யுது, பெரிய பெரிய 10 மாடி 20 மாடி கட்டிக்கிட்டே போகிறோம். ஒரு ஊரில் ஆஸ்பத்திரி வளருது நல்லதா கெட்டதா, கெட்டது. தெருவுக்கு 4 ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரி குறையணுமா கூடணுமா, குறையணும். அப்போ நம்மலாம் என்ன பண்ணலை, உடலை பற்றியே கவலைப்பட கிடையாது, அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. எப்படியும் போது ஊசியை போடணும், மாத்திரையை போடணும். நம்ம முன்னோர்கள்லாம் அப்படியே வாழ்ந்தாங்க. நல்லா களி உளுந்தங்களி அதுகளை நிறைய சாப்பிட்டு பழங்கள் காய்கறிகள் வகைகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நிலையெல்லாம் நம்ம திருப்பி அதை கொண்டு வர உங்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த கண் சம்மந்தப்பட்டது இது நல்ல இதுயா. 10 ரூபாவில் உங்களுக்கு பல பலன்களை கண்ணுக்கு நல்ல ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்ணாடியை கழட்டி எரிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இது வேலை செய்யும். பண்ணலாமா? தண்ணி ஊற்றிக்கோங்கய்யா, காலை நல்லா அகலப்படுத்திக்கோங்க. இதை கூலை இங்கே வச்சுக்கோங்கய்யா, கீழே வச்சுக்கோங்க. நல்லா கீழே குனிஞ்சிருனியா, குனிஞ்சு கண் விழியை மட்டும் பாருங்கள். இடது சைடு கண்ணுக்குன்னா இடது சைடு வச்சுக்கோங்க. வலது சைடு பண்ணும்போது வலது சைடு கையை மாற்றிக்கோங்க. ஒரு தடவை பண்ணிவிட்டு கீழே கொட்டிடுங்க. ஒரு கண்ணுக்கு பண்ணி முடிச்சோடனே கீழே கொட்டிட்டு தண்ணி இன்னொரு தண்ணியை ஊற்றி அடுத்த கண்ணுக்கு பண்ணணும். கையை மாற்றி பிடிச்சிக்கணும்.
ஆமாய்யா, வெளியே நல்லா திறந்து பாருங்க. கருவிழி உருட்டுங்க கருவிலியை உள்ள. ஒரு சைடு பண்ணிவிட்டு கீழே கொட்டிட்டு அடுத்து புதிய தண்ணீர் வாங்கிக்கோங்க. கீழே கொட்டிருங்க. தண்ணி வேணால் இங்கே வாங்கிக்கோங்க. வச்சுருங்க. நல்லா பாலை நல்லா உருட்டிங்க. ஒரு கண்ணுக்கு 2 வேலை பண்ணணும், மாறி மாறி. கண் நல்லா முழிங்கியா, திரு நல்லா திருட்டு மொழி முழிக்கிற மாதிரி முழிக்கணும். திருட்டு மொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்கணும். கண்ணுக்கு அப்போ தான் அந்த எல்லாம் நல்லா இயங்கும். கண்ணு சுருக்கெல்லாம் வெளியேறிடும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். நல்லா ஃபுல்லாக நிறைய ஊற்றுங்கய்யா. குவளை வந்து வடியணும். தண்ணிக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. நல்லா செளிம்பாக ஊற்றுங்க. முறை பண்ணிட்டு பச்சை தண்ணிக்குள்ள ஊற்றிடலாம். மூக்கோலை பண்ணுறது வெண்ணி தண்ணியில் பண்ணலாம். ஆமாம். இது நல்லா பொறுமையாக பண்ணுங்கய்யா. பண்ணிட்டீங்களாயா? சரி. அவன் ஹீட்டு ஒரு 2-3 தண்ணிக்கு எரியும். அடுத்து குறைஞ்சிரும். ஒரு கண்ணு குளிர்ச்சி ஆயிரும்.